ஏரோல கியூபர்ஸ் சிவராமியார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ சேலஞ்சில் டே 4. ஸோ இந்த சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டுருந்தோம்னா ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே சாப்பிடலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போல் கூட போட்டிருந்தோம். யாரும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய போல்ஸ் அதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அங்கே நடந்து கொஞ்சம் மூசி வாங்குங்க. ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் சாப்பிட போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ஸோ என்ன சாப்பிட போகிறோன்றது போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்க்கு வந்து நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா எக்கு தான். இல்லைனா வெள்ளையாக இருக்குன்னு கேட்காதீங்க, உள்ள வந்து மஞ்சள் தான். சாப்பிட போகிறது தான் மஞ்சளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கிற நம்ம முட்டை தான் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும் அப்படியே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே வந்து 2 முட்டை தான் எடுப்போம். ஒரு முட்டை வந்து நமக்கு செட் ஆகாது. ஒரு முட்டை மட்டும் சாப்பிட்றதுக்கு பக்காவாக வந்துச்சு. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் பெப்பரு, லைட்டாக மஞ்சள் வந்து ஆட் பண்ணால் கொஞ்சம் வந்து ஆன்டிபாக்டீரியா அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு போடுவோம். கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சமாக போட போகிறோம். ரொம்ப நிறையா போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நல்லா கன்சிஸ்டன்சி. முட்டையே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வகையாக பண்ணலாம். இது மாதிரி லைட்டாக இது பண்ணுறது, மிக்ஸ் பண்ணி ஆம்லேட்டாக போடுறது, ஒன் சைடாக போடுறது, பொடி மாசா போடுறது, அப்புறம் ஹாஃப் பாயில், ஹார்ட் பாயில், சாஃப்ட் பாயில் நிறையா இருக்குது. நிறையா வகையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜஸ்ட் ஆம்லேட் தான் போட போகிறோம். அதுதான் மிக்ஸ் பண்ண மஞ்சள் கலராக வரும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் ஆகினு இது காஞ்சிச்சான்னு பார்த்துக்கோங்க. காஞ்ச உடனே பாருங்கள், ஊற்றுறத மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் அது வந்து நல்லா அது வந்து பார்த்தீங்கன்னா வேகணும். வெந்த உடனே அதை திருப்பி போட்டு எடுத்து போட்டு சாப்பிடலாம். வாங்க. பார்த்தீங்கன்னா எக் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். மார்னிங்க்கு அந்த இட்லி தோசை அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கு ஃபஸ்ட்டு இல்லை மார்னிங்குள்ளே எக்கு தான். நம்ம டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்திங்கன்னா நல்லது உங்களுக்கு. ஜிம்முக்கு போகிறவங்க அது ரொம்ப தேவைப்படுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்தோடனே பொங்கல், இட்லி, தோசை வச்சிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டம் அது சாப்பிட்றது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் சாப்பிட்டு முடிச்சிடலாம். இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் பார்க்கலாம். ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலராக இருக்கிற நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்க நிறைய பேர் மேகி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது கடாயெல்லாம் வச்சுட்டோம். ஃபஸ்ட் அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணி. மேகி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டைலில் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம தண்ணி ஊற்றிட்டு வெறும் மேகி மட்டும் போட்டு மசாலா மட்டும் போட்டு சாப்பிடுவாங்க. நான் மோஸ்ட்லி அப்படி தான் சாப்பிடுவேன். சில பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதெல்லாம் போடுவாங்க. சில பேர் கேரட்டு அதெல்லாம் கூட போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படியே செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க செஞ்சுட்டு சாப்பிடலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மேகி வந்து செஞ்சுட்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். செம்ம சூடாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு டப்பு ஃபுல்லாக இது சாப்பிட்டேன். அந்த பாப்கார்ன் சாப்பிட்றதுனால கொஞ்சம் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. லைட்டாக இப்போது கொஞ்சமாக சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பர். இன்னும் கொஞ்சம் நிறையா இது அந்த
சீசனிங்ஸ் அதை ஆட் பண்ணி நல்லா இருந்துருக்கும்னா மேகினாவே வச்சுக்க வேறு யாரும் இல்லை. எந்த ஃப்ளேவர் இப்போ எது வந்தாலும் மேகியை அழிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நம்ம அதுதான் அழிக்க போகுது. சரி வாங்க இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு பார்க்கலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேங்கோ தான் எடுத்துருக்கோம். ஸோ மேங்கோ கட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். ஸோ கைஸ் மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஃபைனல் எல்லோ கலர் வந்து சாப்பிட போகிறோம். இனி தான் வாங்கி வந்தோம் காலைல. செம்ம சூப்பராக இருக்குது மேங்கோ. இந்த சீசனில் மேங்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். நைட் டைம் மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஃப்ரூட்டோ இல்லை ஏதாச்சும் லைட்டாக சாப்பிடுங்க. ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து வெயிட் போட ஆரம்பிச்சு. அதுமாதிரி அன்டைமில் கூட சாப்பிடாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. ஸோ இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.